கன்னியாகுமரி மாவட்டம் கலிங்கராஜபுரத்தில் கந்துவட்டி கொடுமையால் பெண் ஒருவரின் வீடு இடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கணவரை வெளிநாடு அனுப்ப 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய ஷர்மிளா என்பவர் வட்டியுடன் சேர்த்து மொத்த தொகையையும் திருப்பி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடன் கொடுத்த பாபு என்பவர் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் வீட்டில் ஆள் இல்லாத போது அடியாட்களுடன் வந்த பாபு வீட்டை முற்றிலும் இடித்து சேதப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கல்யாணத்துக்கு போறதுக்கு வேண்டி நாங்க இறங்கி 8 மணிக்கு இங்கிருந்து கிளம்பின பிறகு ஒரு அரை மணிக்கு கலந்து ஒரு பிள்ளை வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னா, அக்கா அந்த பாபு ஆளு மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு 10-25 பேர் எல்லாருமே சேர்ந்து இந்த வீடை இடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க, ஓடிவான்னு சொல்லிட்டு. நாங்க இங்க வரும்போது எல்லாம் வீட்டில் உள்ள பொருள் எதுவுமே இல்லை. குழந்தைகளுக்கு ஸ்கூல் சாணமோ எதுவும் எங்களுக்கு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாமல் எல்லாமே வாரி வெளியில எறிஞ்சிட்டு எல்லாமே இடிச்சு தர மட்டும் ஆக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்க. வட்டி வாங்கினதா, வட்டிக்கு வாங்கி வட்டி பணமும் கொடுத்து முதலும் கொடுத்து எல்லாமே முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு இல்லை எங்களுக்கு பணம் தான் வேணும், பணம் தான். அவங்க பணம் இருக்கு, ஆள் பிடியில தான் அவங்க இதெல்லாம் காட்டிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.